அன்பான குழந்தைகளே, இன்றைய கதையில் நம் இரவு வானத்தை ஒளிரச் செய்யும் மின்னும் நட்சத்திரங்களை காப்பாற்ற முயற்சித்த ஒரு சிறிய ஆந்தையின் தைரியமான பயணத்தை பற்றி கேட்கப் போகிறோம். ஒரு அமைதியான காடு. அந்த காட்டு மேல் பறந்து விரிந்த இரவு வானம். அதில் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சிறிய விளக்கைப் போல ஜொலித்து கொண்டிருந்தது. அந்த காட்டில் வாழ்ந்தது ஒரு சின்ன ஆந்தை. அது பெரியதும் சக்தி வாய்ந்ததும் இல்லை. ஆனால் உலகத்தை நல்லபடியாக கவனிப்பதற்கான பாசம் அதன் சிறிய இதயத்தில் நிறைந்து இருந்தது. ஒரு இரவு வானத்தை பார்த்தபோது சில நட்சத்திரங்கள் காணாமல் போனதை அது கவனித்தது. ஒளிர வேண்டிய இடத்தில் இருண்ட வெற்று இடங்கள் மட்டும் இருந்தன. அந்த மாற்றம் காட்டு உயிரினங்களின் மனதிலும் ஒரு அசாதாரண அமைதியை உருவாக்கியது. அந்த நேரத்தில் காட்டு மேல் ஒரு மெதுவான நிழல் மிதந்தது. அந்த நிழல் நட்சத்திரங்களை திருடி இரவை இருண்டதாக மாற்ற விரும்பும் ஒரு நிழல், ராட்சசம். அது நட்சத்திரங்களை ஒன்று ஒன்று பிடித்து தனது கருமையான மேகத்துள் மறைத்து விட்டது. இந்த நிலையை பார்த்த சின்ன ஆந்தையின் மனம் கலங்கியது. அது பெரியவர்களுக்கே உரியது போல தோன்றிய ஒரு பிரம்மாண்ட பிரச்சனை. ஆனால் அந்த குட்டி ஆந்தை பின்னால் செல்லவில்லை. நட்சத்திரங்கள் இல்லை என்றால் இரவு குழந்தைகளுக்கும் காட்டு உயிர்களுக்கும் பயமாகிவிடும் என்பதை அது நன்றாக அறிந்திருந்தது. அதை எண்ணியவுடன் ஆந்தை தன்னால் முடிந்த தைரியத்துடன் ஆகாயம் நோக்கி பறந்தது. காற்று பலமாக வீசியது. மேகங்கள் இருண்ட நிழல்களாக நகர்ந்தன. ஆனால் அந்த சிறிய ஆந்தை தனது பயத்தை விட தனது பொறுப்பை முக்கியமாக கருதியது. அது ராட்சசம் மறைத்திருந்த கரும்புகை மேகத்திற்குள் பறந்தது. அங்கே ராட்சசத்தின் பெரும் அசைவால் மேகம் முழுவதும் அசைந்தது. ஆனால் ஆந்தை தனது சிறிய இறக்கைகளை உறுதியாக வைத்துக்கொண்டு அது சிறிய ஒளி மிளிரும் இடங்களை தேடத் தொடங்கியது. அதன் அக்கறையும் பொறுமையும் அதை வெற்றி பெறச் செய்தது. மறைத்து வைக்கப்பட்ட நட்சத்திரங்கள் மேகத்துள் சிறிய விளக்கு போல மினுக்கிக் கொண்டிருந்தன. ஆந்தை ஒன்று அந்த ஒளியை தட்டி கொடுத்து மேகத்திலிருந்து வெளியே விடத் தொடங்கியது. நட்சத்திரங்கள் மீண்டும் வானில் பறக்கத் தொடங்கின. ஒவ்வொன்றும் வானம் நோக்கி பாய்ந்தது. அது பாயும் ஒளி காடை ஒளிரச் செய்தது. ராட்சசம் இந்த ஒளியால் பலகீனமடைந்து மெதுவாக மறைந்து போனது. இறுதியில் வானம் மீண்டும் தனது அழகான ஒளியால் மின்னியது. காடு முழுவதும் அமைதி திரும்பியது. அந்த எல்லாவற்றையும் பார்த்த சின்ன ஆந்தை பெரிய வெற்றியைப் போல உணர்ந்தது. அது பெரியதாலோ சக்தி வாய்ந்ததாலோ இந்த வெற்றியை அடையவில்லை. அதே நேரத்தில் தன்னம்பிக்கை மற்றும் உள்ளத்தில் இருந்த சிறிய துணிச்சல்தான் அதை வெற்றி பெறச் செய்தது. ஆகையால் குழந்தைகளே, இந்த கதையை கேட்ட பிறகு நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒன்று, தைரியம் என்பது பெரியவர்களுக்கு மட்டுமல்ல, சிறிய மனதிலும் பெரிய ஒளி மறைந்து கிடக்கிறது.